ஹாய். இன்னைக்கு நம்ம மேஜிக் ரிங் இல்ல மேஜிக் சர்க்கிள் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மேஜிக் ரிங்னாலும் மேஜிக் சர்க்கிள்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். எம்ஆர்ன்னு சொல்லுவாங்க, இல்லை எம்சின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் சிங்கிள் குரோஷே யூஸ் பண்ணி. இப்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தடவை இப்படி ரேப் பண்ணணும். 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துகிட்டு இப்படி ரேப் பண்ணணும். ஒரு எக்ஸ் ஷேப் வரணும். எதுக்குன்னா இந்த லூப் பின்னாடி தான் உங்களோட ஒர்க்கிங் யான் வரணும். ஸோ இப்படி கொண்டு வந்து லிட்டில் ஃபிங்கரில் இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கையை வந்துட்டு இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே முன்னாடி இப்படி இருக்குது, பின்னாடி இப்படி இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணி என்னோடய ஹூக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஹூக் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு டவுனாக டேர்ன் பண்ணியிருக்கேன் நான். இப்படி இன்சர்ட் பண்ணி இதை வந்து கிராப் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே இப்படி கொண்டு வரணும். ரொம்ப புல் பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான். இவ்வளோ புல் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம இந்த 2 ஃபிங்கர்ஸில் ஹோல்ட் பண்ணிக்கணும். உங்களோட இந்த லூப், இப்போ நீங்கள் புல் பண்ண லூப், அதுக்கப்புறமா உங்களோட ஹூக், அதுக்கப்புறம் இந்த லூப், ஃபர்ஸ்ட் உள்ள லூப் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரே ஒரு இந்த 2 ஃபிங்கர்ஸில் பிடிச்சிட்டு இந்த 2 ஃபிங்கர்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கிங் யான் எப்போவும் நம்ம நார்மலாக எப்படி ஹோல்டிங் பண்ணுவோமோ அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 ஃபிங்கர்ஸில் இந்த 2 ஃபிங்கர்ஸில் எதை பிடிச்சிருந்தோமோ அது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு செயின் 1. ஓகே, இன்னொரு தடவை நான் அதை காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த 2 ஃபிங்கர்ஸில் இப்படி ரேப் பண்ணி ஒரு எக்ஸ் ஷேப் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லிட்டில் ஃபிங்கரில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹூக்கை ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி செகண்ட் உள்ள யானை இப்படி கிராப் பண்ணி கொண்டு வரணும். அப்புறம் இது எல்லாத்தையும் இந்த 2 ஃபிங்கர்ஸில் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த 2 ஃபிங்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் யூஷுவல் ஹோல்டிங். ஓகே, ஹோல்டு பண்ணிவிட்டு இது ரொம்ப டைட்டாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருந்துடக்கூடாது. பிகினர்ஸ் எப்போவுமே இது ரொம்ப லூஸாக வச்சுப்பாங்க. பட் இது டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்ட் டென்ஷனில் இருக்கணும். இப்போது செயின் 1. ஓகே, இப்போ நான் இன்றைக்கி மேஜிக் சர்க்கிள் யூஸ் பண்ணி எப்படி சிங்கிள் குரோஷே பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ரிங் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஃபவுண்டேஷன் செயின்னு வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம ஃபவுண்டேஷன் செயின் பண்ணிட்டு பேக் லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம்ல, இங்கே நமக்கு இதுதான் ஃபவுண்டேஷன் செயின், இதுதான் பேக் லூப்னு வச்சுக்கலாம். இங்கே 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையுமே நம்ம இப்படி அது வந்துட்டு ஒரு இதுக்குள்ளே ஒன்று ட்விஸ்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட வேண்டாம், அப்படியே தான் கண்டினியூ பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ரிங்குக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சிங்கிள் குரோஷே நமக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஜஸ்ட் இந்த ரிங்குக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி yarn over பண்ணி சிங்கிள் குரோஷே, அவ்வளோதான். இப்போது இதை மார்க் பண்ணிக்கலாம். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷே. இந்த ரிங் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இந்த டெயில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் இப்படி புல் பண்ணிங்கன்னா சின்னதாகும். ஸோ நம்மளை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷே, செகண்ட், 3, 4, 5. நான் பண்ண ஸ்டிச்சஸ்லாம் என்னோட ரைட் சைடு வருது. அப்படி வந்தால் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இன்சர்ட் பண்ணி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 பண்ணியிருக்கேன். நம்ம 10 கூட பண்ணலாம், டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராஜெக்ட். இப்போ உங்களுக்கு எப்படி அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு மேஜிக் ரிங் காட்டுறேன். இப்போது இதுதான் அந்த ரிங். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரிங்கை க்ளோஸ் பண்ணணும். எப்படி க்ளோஸ் பண்ணணும்னா இந்த டெயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெயிலை இப்படி புல் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இப்போது இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷே. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணியாச்சு. இன்னொரு தடவை ஸ்லிப் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி கேப் இருக்குது அப்படின்னு நினச்சிட வேண்டாம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆனால் இந்த கேப் இருக்கும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்லிப் ஸ்டிச்சை டைட்டாக பண்ணால் இந்த கேப் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷே. இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி yarn over பண்ணணும். 2 லூப்ஸ் வந்ததுக்கப்புறம் திரும்ப சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா yarn over பண்ணி சிங்கிள் குரோஷே பண்ணிடுவாங்க. நம்ம இங்கே சிங்கிள் குரோஷே பண்ணல, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஸோ yarn over பண்ணதுக்கப்புறமா இந்த செகண்ட் லூப்பை இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்போவுமே அவங்களோட ஸ்லிப் ஸ்டிச்சையும் மார்க் பண்ண சொல்லுவேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
செயின் 1. நெக்ஸ்ட் ரோ எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டிச்சிலையுமே ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். இதை இன்க்ரீஸ் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்னோட செயின் 1. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச். இங்கே தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நான் 2 சிங்கிள் க்ரோஷே இப்போ பண்ணுறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதே ஸ்டிச்சில் நான் திரும்ப இன்சர்ட் பண்ணுறேன். இதே ஸ்டிச்சில் இப்போ நான் திரும்ப இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணி இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. 1 2. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 8 சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கிறதுனால இங்கே நமக்கு 16 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இது என்னோட லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சையும் நான் மார்க் பண்ணிக்கணும்னு சொன்னேன். ஸோ என்னோட ஸ்லிப் ஸ்டிச்சும் மார்க் பண்ணியிருக்கோம். எதுக்கு ஸ்லிப் ஸ்டிச்சை மார்க் பண்ணியிருக்கேன்னா இதை நான் ஸ்கிப் பண்ணணும். சப்போஸ் நம்ம அதை மார்க் பண்ணலனா இதையும் ஒரு ஸ்டிச்சுன்னு நினச்சிப்போம். இதில் கூட நம்ம ஒரு இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ ஆகிடும்? 18 ஸ்டிச்சஸ் ஆகிடும். அது தப்பு. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் இதை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மார்க் சிங்கிள் க்ரோஷே. இங்கே போய் இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இது என்னோட செகண்ட் ரவுண்ட். இப்போது இதை நான் திரும்ப மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண சிங்கிள் க்ரோஷே பண்ணும்போது எப்போயுமே நம்மளுக்கு செயின் வந்துட்டு 1 தான் வரும். இதை வந்துட்டு இப்போ சர்க்கிளில் ஒர்க் பண்ணோன்னா ஃபில்லர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ செயின் 1. தேர்ட் ரோ எப்படின்னா இன்க்ரீஸ் சிங்கிள் இன்க்ரீஸ் சிங்கிள் அப்படி வரும். இப்போ செகண்ட் ரோவில் எல்லா ஸ்டிச்லையுமே 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணுவோம். இங்கே எப்படி வரணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணுவோம். நெக்ஸ்ட் உள்ள ஸ்டிச்சில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் உள்ள ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் உள்ள ஸ்டிச்சில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே. அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிட்டே போகணும். ஸோ செயின் 1 பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச். இங்கே தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. இதை இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு சிங்கிள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சில். ஸோ ஒரு இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே. 3. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 1 2. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2. ஸோ 1 2 1 2 இந்த மாதிரி பண்ணணும். சிங்கிள் இன்க்ரீஸ் single increase single increase single increase single. இப்போ நம்ம இன்க்ரீஸில் ஸ்டார்ட் பண்ணதுனால இன்க்ரீஸ் சிங்கிள் வரதுனால நமக்கு லாஸ்ட்டில் சிங்கிளோட முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு ஸ்டிச்சோட முடிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம இது நம்மளோட பேட்டர்ன் என்னது 2 1 2 1 2 1. ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் இன்க்ரீஸில் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப நீங்கள் லாஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸே பண்ணிங்கன்னா எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை ட்ரேஸ் பேக் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்னோட ஸ்லிப் ஸ்டிச். இதை நான் ஸ்கிப் பண்ணணும். இது என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. இங்கே தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் சிங்கிள் க்ரோஷே. ஸ்லிப் ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரோ எப்படி வரணும்னா இன்க்ரீஸ் சிங்கிள் இன்க்ரீஸ் சிங்கிள் இன்க்ரீஸ். 2 இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் 2
சிங்கிள்ஸ் வரணும் உங்களுக்கு. ஸோ எப்படின்னா இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன், அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ரவுண்ட் ஃபினிஷ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே இடத்துல இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ப்ரீவியஸ் ரவுண்ட் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் இதில் ஒன் பண்ணோம், சிங்கிள் பண்ணோம், அடுத்ததில் சிங்கிள் அடுத்ததில் இன்க்ரீஸ் பண்ணோம். பட் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இன்க்ரீஸ் சிங்கிள் சிங்கிள் அகெயின், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், அடுத்து சிங்கிள் சிங்கிள் இன்க்ரீஸ், single single increase, single single increase, single single increase, single increase, single single increase, single single. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ். ஸோ நம்மளோட பேட்டர்ன் என்னன்னா இன்க்ரீஸ் சிங்கிள் சிங்கிள். ஓகேவா, இப்போ இங்கே இன்க்ரீஸ் இருக்கு, சிங்கிள் சிங்கிள் இன்க்ரீஸ். ஸோ பேட்டர்ன் ஃபினிஷ் ஆயிடுச்சு, நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், தப்பு எதுவும் பண்ணல. இந்த ஸ்டிச் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச், ஸ்கிப் பண்ணோம். இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர்ன் எப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செயின் 1 நம்ம ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்ணோம், 8 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும் பண்ணோம். செகண்ட் ரோவில் இன்க்ரீஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணோம். தேர்ட் என்ன பண்ணோம்னா இன்க்ரீஸ் சிங்கிள் இன்க்ரீஸ் சிங்கிள் இன்க்ரீஸ் சிங்கிள் பண்ணோம். இன்க்ரீஸ்னா 2 சிங்கிள் க்ரோஷேஸ் அண்ட் 1 ஸ்டிச். ஓகே, ஃபோர்த் ரோ என்ன பண்ணோம்னா இன்க்ரீஸ் சிங்கிள் சிங்கிள் இன்க்ரீஸ், அப்படி இல்லையா 2 1 1 2 1 1 2 1 1 2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். இப்போ நெக்ஸ்ட் ரோ எப்படி வரும்னா இன்க்ரீஸ் சிங்கிள் 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 இன்க்ரீஸ், தட் இஸ் 2 1 1 1 2 1 1 1 2 1 1 1 2. ரெண்டு இன்க்ரீஸ்க்கு நடுவில் உங்களுக்கு 3 சிங்கிள்ஸ் வரும். ஓகேவா, இப்போ இதுலயே நான் கலர் சேஞ்ச் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இப்போ செயின் 1 பண்ணி செயின் 1 பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணிட்டு இதை வீவின் பண்ணிடலாம். இப்போ கலர் சேஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு இந்த யானில் பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி சேம் லைக் ஸ்கொயர் கோஸ்டர் டைப் பண்ணிக்கணும். ஓகே, டைப் பண்ணிவிட்டு செயின் 1. ஓகே, இப்போது இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே சேம் ஸ்டிச்சில் உள்ள போய் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஒரு செயின் பண்ணியிருக்கோம், இங்கே தான் அட்டாச் பண்ணியிருக்கோம், செயின் பண்ணியிருக்கோம், 2 சிங்கிள் க்ரோஷேஸும் இந்த சேம் ஸ்டிச்சில் பண்ணியிருக்கோம். ஓகே, லாஸ்ட் ரோ என்ன பண்ணோம், இன்க்ரீஸ் சிங்கிள் சிங்கிள் இன்க்ரீஸ் பண்ணோம். இங்கே இன்க்ரீஸ் single 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 and increase. Okay, so next single single single, 3 singles, 2 increasesக்கு நடுவுல வரணும். திரும்ப increase single 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 increase, single single single
இன்க்ரீஸ். இப்போ நான் ரோ ஃபுல்லாக முடிச்சுட்டு வரேன். இப்போ நான் ரோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கேன். இப்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் 3 சிங்கிள்ஸ் பண்ணால் இந்த ரோ கம்ப்ளீட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஸ்லிப் ஸ்டிச். இங்கே தான் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட செயின் 1. ஓகே, நம்ம ஸ்லிப் ஸ்டிச் எப்போயுமே ஸ்கிப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே, இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போது நம்ம ரோ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு செயின் 1 பண்ணி ட்ரிம் பண்ணிட்டு எண்ட்ஸை வீவிங் பண்ணிடலாம். இதுதான் சர்க்கிளோட ஃபார்முலா. இன்னொரு டவுட் வரலாம். இப்போ நான் 8ல் ரவுண்ட் 1ல் நான் 8 சிங்கிள் க்ரோஷேஸ் ஸ்டார்ட் பண்ணேன். 8 சிங்கிள் க்ரோஷேஸ். ரவுண்ட் 2ல் எவ்வளோ வந்தது? 16 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்தது. ரவுண்ட் 3ல் நமக்கு எப்படி வரும்னா 16 + 8 வரும். ஸோ ஒவ்வொரு ரோலையும் நமக்கு 8 சிங்கிள் க்ரோஷேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ரவுண்ட் 4ல் 16 + 8 + 8. இதே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோ 1 வந்துட்டு 6 சிங்கிள் க்ரோஷேஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரோ 2 12, ரோ 3 12 + 6 18, ரோ 4 12 + 6 + 6 அந்த மாதிரி. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ரோஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஃபார்முலா எப்படி வரும்? ரோ 1ல் எல்லாமே நம்ம 1 1 1 1 1, தட் இஸ் நம்ம வந்துட்டு ஒரு 6 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணுறோன்னா இது 6ன்னு வச்சுக்கலாம். ரோ 2ல் இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 2 2 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணுவோம். ஸோ இது இன்க்ரீஸ் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரோ 3 எப்படின்னா 2 1, that is increase single, increase single, increase single இந்த மாதிரி வரும். ஸோ ரோ 4 எப்படி வரும்னா 2 1 1 2 1 1 2 இந்த மாதிரி till you reach the last stitch. ரோ 5 எப்படி வரும்னா 2 increase single 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 increase single 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 increase. ரோ 6 2 1 1 1 1 2 1 1 1 1 2. ஸோ ரோ 7 ஈஸி. 2 இன்க்ரீசஸ்க்கு நடுவில் இங்கே 4 வந்திருக்கா. ரோ 7ல் இங்கே 5 சிங்கிள்ஸ் இப்படி வரும். இன்க்ரீஸ். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய கோஸ்டர் வேணால் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வேணாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஐ ஹோப் தட்ஸ் கிளியர். தேங்க்யூ.